என் அன்பு பிள்ளையே, அழகான தருணங்கள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்க உள்ளது. அந்த தருணங்களால் நீ மகிழ்வாய். மகிழ்ச்சியாக இரு. பண்டிகையை கொண்டாடு. நல்ல தருணங்களை பதிவு செய். சிக்கல்களை எண்ணி எண்ணி வாழ்வில் நிஜங்களை இழக்காதே. நீ எப்பொழுதும் ஒன்றை நினைத்து நினைத்து பயந்து கொண்டிருந்தாய். அது இப்பொழுது முடிவுக்கு வந்து விட்டது. அதில் என் துணையை நீ உணர்ந்திருப்பாய். இன்னும் சில காரியங்களை நீ முடிக்க வேண்டி உள்ளது. அதற்கு நான் உனக்கு துணையாக உள்ளேன். நீ எனக்காக காணிக்கை முடித்து வைத்ததை நான் அறிவேன். நீ செய்ய வேண்டிய அனைத்து செயல்களையும் செய்து முடி. உனக்கான நல்வினை உன்னை தேடி வந்தே தீரும். உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல யாரிடமும் அதிகமாக பேசாதே, கெஞ்சாதே. மதிக்கலையா, விட்டு விலகிவிடு. சமாளிக்க கற்றுக்கொள். நேரத்திற்கு சாப்பிடு, நேரத்திற்கு தூங்கு. உனக்கான வேலையை செய். என் அன்பு பிள்ளையே, உறவுகளில் ஏற்படும் எதிர்பார்ப்புகளும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் உன் வாழ்வில் இப்பொழுது தொடரத்தான் செய்கின்றன. ஆனால் இதில் எதிர்பாராத விதமாக நீ என்னையும் ஒரு உறவாக நினைத்து ஆரம்பித்தாய். அதனால்தான் உனக்கு இப்பொழுது ஆறுதலான விஷயங்களை நான் கூற வந்துள்ளேன். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நிகழ்பவை, நிகழ்ந்தவை, இனி நிகழப்போகும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பானவன் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்து விட்டாய். உன் மனதில் இருக்கும் சுமைகளை என் மீது இறக்கி வைத்துவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். நீ கனவிலும் காணாத வாழ்வினை உனக்கு நான் அமைத்து தருவேன். நான் உனக்கு முன்பே உணர்த்தி உள்ளேன். இந்த காலகட்டத்தில் என்ன சோதனைகள் வந்தாலும் முடிவுகளை தவறாக எடுத்து விடக்கூடாது. உனக்கு கெட்டது நடக்க வேண்டும் என்று நினைக்கும் காரியம் அனைத்தும் உனக்கு நல்லதாக மாற்றித் தருவேன். என் அன்பு பிள்ளையே, தாங்க முடியாத மனச்சங்கடத்தில் இருக்கிறாய். யாரிடமாவது சொல்லி அழலாம் என்று நினைக்கிறாய். உன் மனதில் உள்ளவற்றை சொல்லாமலேயே நான் அறிவேன். உன்னை தாங்கி பிடிப்பது நானே. நீ நல்லா வாழ வேண்டும் என்று நினைப்பவன் நான்.